அன்புள்ள தமிழ்ச் சொந்தங்களுக்கு டக்ஸில்லா தமிழின் வணக்கங்கள். இயல் 1 உரைநடை உலகம் தமிழரின் கப்பற்கலை என்கின்ற பாடப்பகுதியில் தான் நம்ம மதிப்பீட்டு வினா விடைகளை பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. தமிழர்கள் சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தியது டேஷ் ஓடம். செகண்ட் ஒன் தொல்காப்பியம் கடற்பயணத்தை டேஷ் வழக்கம் என்று கூறுகிறது. முன்னீர். கப்பலை உரிய திசையில் திருப்புவதற்கு பயன்படும் கருவி சுக்கான். கோடிட்ட இடங்களை நிரப்புக. கப்பல் கட்டுவதற்கு பயன்படும் மர ஆணிகள் டேஷ் என அழைக்கப்படும். தொகுதி. கப்பல் ஓரிடத்தில் நிலையாக நிற்க உதவுவது நங்கூரம். மூன்றாவது, இழைத்த மரத்தில் காணப்படும் உருவங்கள் கண்ணடை என குறிப்பிடப்படும். அடுத்தது பொறுத்துக. எரா அடிமரம், பருமல் குறுக்கு மரம், மீகாமன் கப்பலை செலுத்துபவர், காந்த ஊசி திசை காட்டும் கருவி. அடுத்தது பார்த்திங்கன்னா தொடர்களில் அமைத்து எழுதுக. நீரோட்டம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா நீரோட்டம். கிணறு தோண்டுவதற்கு முன்பு நீரோட்டம் பார்ப்பர். கிணறு தோண்டுவதற்கு முன்பு நீரோட்டம் பார்ப்பர். காற்றின் திசை. ரெண்டாவது பார்த்திங்கன்னா காற்றின் திசை. இதை தொடரில் அமைக்கணும். காற்றின் திசையை அறிந்து கப்பல்களை செலுத்தும் முறையை தமிழர்கள் நன்கு அறிந்திருந்தனர். அடுத்தது மூன்றாவது வானியல் அறிவு. கப்பல் ஓட்டும் மாலுமிகள் சிறந்த வானியல் அறிவை பெற்றிருந்தனர். கப்பல் ஓட்டும் மாலுமிகள் சிறந்த வானியல் அறிவை பெற்றிருந்தனர். நான்காவது ஏற்றுமதி. பூம்புகார் துறைமுகத்திலிருந்து கப்பல்கள் மூலம் பொருள்கள் ஏற்றுமதியும் இறக்குமதியும் செய்யப்பட்டன. ஓகேங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா குருவினா. குருவினால ஃபஸ்ட்டு என்ன கேள்வி? தோணி என்னும் சொல்லின் பெயர் காரணத்தை கூறுக. பேஜ் நம்பர் 9 இருக்குது இதுக்கான விடை. வாங்க பேஜ் நம்பர் 9க்கு போகலாம். பேஜ் நம்பர் 9ல் நீர்வழி பயண தொடக்கம் இந்த பேராகிராஃபில் பார்த்திங்கன்னா எடை குறைந்த பெரிய மரங்களின் உட்பகுதியை குடைந்து எடுத்துவிட்டு தோணியாக பயன்படுத்தினான்னு இருக்கு. அந்த இன்ன அழிச்சிட்டு இரு போட்டுக்கோங்க. உட்பகுதி தோண்டப்பட்டவை என்பதால் அவை தோணிகள் எனப்பட்டன. இதுதான் குருவினாக்கான முதல் கேள்விக்கான பதில். இரண்டாவது குருவினா பார்த்திங்கன்னா கப்பல் கட்டும்போது பலகைகளுக்கு இடையே தேங்காய் நார் அல்லது பஞ்சு வைப்பதன் நோக்கம் என்ன? பேஜ் நம்பர் 10ல் பாருங்கள். பேஜ் நம்பர் 10ல் இங்கே இருக்குங்களா? பேஜ் நம்பர் 10ல் பார்த்திங்கன்னா கப்பல் கட்டும் கலை அந்த பேராகிராஃபில் தெரிந்து தெளிவும்க்கு மேல் பேராகிராஃப் பாருங்கள். மரங்களையும் பலகைகளையும் ஒன்றோடு ஒன்று இதிலிருந்து ஸ்டார்ட் ஆகி இதனால் கப்பல் பழுதடையாமல் நெடுங்காலம் உழைத்தன. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா இரண்டாவது குருவினாக்கான பதில். ஓகேங்களா. தெரிந்து தெளிவும் இந்த பேராகிராஃப்க்கு மேலே தான் இருக்குது. பேஜ் நம்பர் 10. அடுத்த குருவினா பார்த்திங்கன்னா கப்பலின் உறுப்புக்கள் சிலவற்றின் பெயர்களை கூறுக. பேஜ் நம்பர் 11. பேஜ் நம்பர் 11ல் கப்பலின் உறுப்புக்கள் இருக்குல்ல, இதுதான் பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு இந்த பேராகிராஃபில் கப்பல் பல்வேறு வகையான உறுப்புக்களை உடையது. இதிலிருந்து சிலவாகும். கப்பலின் உறுப்புக்கள் சிலவாகும். எரா, பருமல், வங்கு, கூம்பு, பாய்மரம், சுக்கான், நங்கூரம் போன்றவை கப்பலின் உறுப்புகளுள் சிலவாகும். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா
குருவினா 3க்கான விடை. அடுத்தது பார்த்திங்கன்னா சிறுவினா. சிறிய நீர்நிலைகளையும் கடல்களையும் கடக்க தமிழர்கள் பயன்படுத்திய ஊர்திகளின் பெயர்களை எழுதுக. பேஜ் நம்பர் 9க்கு போகலாம். பேஜ் நம்பர் 9ல் தெரிந்து தெளிவோம்க்கு மேலே பாருங்கள். தமிழர்கள் தோணி, ஓடம், படகு, புனை, மிதவை, தெப்பம் இதிலிருந்து இந்த பேராகிராஃப் முழுவதுமே பார்த்திங்கன்னா சிறுவினாக்கான விடைங்க. நோட் பண்ணிக்கோங்க இதிலிருந்து இது வரைக்கும். அடுத்தது சிறுவினா 2வதுக்கான விடை கேள்வியை பார்த்துடலாம். பண்டைய தமிழரின் கப்பல் செலுத்தும் முறை பற்றி எழுதுக. பண்டைய தமிழரின் கப்பல் செலுத்தும் முறை பற்றி எழுதுக. பேஜ் நம்பர் 11 எடுத்துக்கலாம். பேஜ் நம்பர் 11ல் கப்பல் செலுத்தும் முறை இருக்குல்ல, இதுதான் 2வது கேள்விக்கான சிறுவினா. சிறுவினாக்கான பதில் பாருங்கள். 2வது சிறுவினாக்கான பதில் காற்றின் திசையிலிருந்து உரிய காலத்தில் சரியான திசையில் கப்பலை செலுத்தினர். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 2வது சிறுவினாக்கான விடைங்க. குறிச்சிட்டிங்களா? அடுத்து 3வது சிறுவினா. கப்பல் பாதுகாப்பானதாக அமைய தமிழர்கள் கையாண்ட வழிமுறைகள் யாவை? பேஜ் நம்பர் 10ல் இருக்குது, பார்க்கலாம் வாங்க. பேஜ் நம்பர் 10ல் கப்பல் கட்டும் கலை இருக்குல்ல, அந்த இதில் பாருங்கள் இருக்கும். கப்பல் கட்டுவதற்கு 3rd பேராகிராஃபில் பாருங்கள். கப்பல் கட்டுவதற்கு உரிய மரங்களை தேர்ந்தெடுப்பதில் இதிலிருந்து செலுத்தினர் வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து 2nd லைன்லேயே தண்ணீரால் பாதிப்பு அதிலிருந்து பயன்படுத்தினர் அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நீர்மட்ட வைப்பிற்கு வேம்பு இருக்குல்ல, இதிலிருந்து பயன்படுத்தினர் வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு 2 லைனுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நீளம் அகலம் உயரம் ஆகியவற்றை அதிலிருந்து சரியான முறையில் கணக்கிட்டு கப்பல்களை உருவாக்கினர். அது வரைக்கும் பார்த்திங்கன்னா 3வது சிறுவினாக்கான விடை. அடுத்த பேராகிராஃபில் பார்த்திங்கன்னா இதை ஃபுல்லாகவும் மார்க் பண்ணிக்கோங்க. இதிலிருந்து மரங்களையும் பலகைகளையும் ஒன்றோடு ஒன்று இணைக்கும் பொழுது அவற்றுக்கு இடையே தேங்காய் நார் பஞ்சு அதிலிருந்து பழுதடையாமல் நெடுங்காலம், இதனால் கப்பல்கள் பழுதடையாமல் நெடுங்காலம் உழைத்தன. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 3வது சிறுவினாக்கான இந்த பேராகிராஃபையும் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இதுவும் இந்த பாயிண்ட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சிந்தனை வினா. இக்காலத்தில் மக்கள் வெளிநாடுகளுக்கு செல்வதற்கு கடற்பயணத்தை பெரிதும் மேற்கொள்ளாதது ஏன் என சிந்தித்து எழுதுக. இதற்கான விடை கீழே எழுதியிருக்கோம் பாருங்கள். இப்போது விமானம் கண்டுபிடிக்கப்பட்டதால் கடற்வழி பயணத்தை மக்கள் விரும்புவதில்லை. கடற்வழி பயணம் கால தாமதத்தை ஏற்படுத்தும். எனவே அதை தவிர்த்து வான்வெளி பயணத்தை மக்கள் ஏற்றனர்.